ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்தது ஆறின உடனே நம்ம வந்து அரைச்சிடலாம் மிக்சியில். எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டுட்ருக்கோம். சரி, தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. உப்பு லைட்டாக ஆட் பண்ணிங்க. தேவைக்கேற்ப ஆட் பண்ணிங்க. கம்மியாகவும் போட்டுங்க, ஏன்னா வாழைத்தண்டு வந்து உப்பு அதிகமாக எடுத்து கொடுக்கும். சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுங்க. சரி, கடுகு தானே, உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. கருவேப்பிலை